ஸோ அது என்னன்னே தெரியல. இந்த லேஸ்லாம் வந்து நீங்க ரூ. 5 பாக்கெட்டு அந்த மாரிலாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து ஒரு 4 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? வெறும் ஒரு 4 பீஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உடைச்சு உடைச்சு விட்டுருப்பானுங்க. அது ஏன்னே தெரியாது. அதே மாரி இந்த ரூ. 30 ரூ. 50 அதெல்லாம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து இந்த மாரி முழுசு முழுசா இருக்கு. நீங்க அது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனா வந்து சின்ன வயசுல நான் வந்து ஒரு கதை கேட்டுருக்கேன். என்ன கதைன்னா, இந்த பூஸ்ட் பாட்டில்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, அது குவாலிட்டி சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாரி குட்டி குட்டி பேக்கெட்லலாம் தருவாங்க பார்த்தீங்களா, இந்த ஷாம்பு பேக்கெட் மாரி இப்போலாம் ரூ. 5 தராங்கல்ல. ஸோ அதில அந்த மாரிலாம் பூஸ்ட் வாங்குனீங்கன்னா வந்து அது குவாலிட்டி நல்லா இருக்காது. அதுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவானுங்க. என்ன கதைன்னா, இந்த மிஷின்ல வந்து அது லைனா போய்க்கிட்டு இருக்கும்போது, அதுலேருந்து உதிர்ந்து வரது தான் வந்து அந்த குட்டி குட்டி பேக்கெட்ல வந்து போட்டு தருவாங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கிறதெல்லாம் வந்து பூஸ்ட் பாட்டிலுக்குள்ள வந்து அடைச்சு தருவாங்க. அப்படின்லாம் சொல்லுவானுங்க. இதெல்லாம் வந்து யோசிக்கும்போது ஒரு வேள உண்மையா தான் இருக்குமோ? இந்த ரூ. 30 பாக்கெட்ல மட்டும் ஏன்டா அந்த மாரி அழகா ஃபுல்லா தர்றீங்க உடையாம? எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க வேணா பாருங்க.